அனைவருக்கும் வணக்கம். இப்போது வெந்தயத்துலேயும் சரி, வெந்தய கீரையிலையும் சரி, கால்சியம், புரோட்டீன், அயர்ன், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, பிசி எல்லாம் நிறைய இருக்குது. இது ரொம்ப ரிச் கீரை சரி, வெந்தய கீரையாக இருந்தாலும் சரி. வெந்தயம் சாதாரண வெந்தயத்தை பற்றி இப்போ சொல்லுவோம். அஞ்சலை பொட்டி இருக்கிறதுனால இந்த உஷ்ணத்தை ரொம்ப தணிக்கும், குளிர்ச்சி அதிகரிக்கும். வெந்தயம்னால அப்படியே ரொம்ப ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை மாதிரி இது. இந்த ரெண்டுலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை எப்படிலாம் சேர்த்துக்கணுமோ அப்படி சேர்த்துக்கணும். நம்ம நரம்பு தளர்ச்சி, யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க, கான்ஸ்டிபேஷன், இடுப்பு வலி, ரத்தம் இல்லாமல் இருக்கிறது, உடம்புல நீரிழிவு, அதாவது டயபெட்டிஸ், இது எல்லாத்துக்கும் இதை கட்டுப்படுத்தும். நிறைய நோய்களை இது கட்டுப்படுத்துறதுனால இது முக்கியன்னே சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம். அது வெந்தயன்றது. இந்த எகிப்துலலாம் வெந்தயத்தை மருந்தாகவே யூஸ் பண்ணுவாங்களாம். பொடி பண்ணி வச்சுட்டு ஜுரம் வந்தாக்க வெந்தயம் தான் கொடுப்பாங்களாம் அவங்களாம். ஸோ வயிற்றுள்ள கிருமிகள் எல்லாம் கொல்லும். ஏன்னா அந்த கசப்புத்தன்மைக்கு. நீரிழிவு நோய், முக்கியமாக டயபெட்டிக். இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுன்றதில்ல, இல்லாதவங்க கூட என்ன பண்ணால் ஒரு 10-20 வெந்தயத்தை ஒரு சின்ன கப்பில் போட்டு தண்ணி போட்டு ராத்திரி வச்சுட்டு காலங்கத்தால் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் அதை அப்படியே சாப்பிடணும். மென்று சாப்பிட்டோம், அதையும் சாப்பிடணும், வெந்தயத்தையும். அப்படி 10 நாள் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ கண்ட்ரோலுக்கு வரும் இது டயபெட்டிஸ். அதோடு இல்லாமல் வராமையும் இருக்கும். ஸோ வருமுன்னு காப்பாது, வராமையும் தடுக்கும். ஸோ எங்களுக்கு தான் டயபெட்டிஸில் ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்காதீங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க 20 போட்டாக்க இவங்க ஒரு 10வது வெந்தயம் டெய்லி கொஞ்சம் சாப்பிடணும். இதை வறுத்து இடித்து தூள் பண்ணி வச்சுட்டாக்கா ரெகுலராக ஒரு தயிரில் கலந்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல் தாளித்து கொட்டிட்டு அது மேலே கொத்தமல்லி தவறையும் போட்டு ஒரு பச்சடி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இது அடிக்கடி இந்த வெய்ய காலத்துலேயும் சாப்பிடணும். வெய்ய காலத்தில் முக்கியமாக இந்த வெந்தயத்தை அடிக்கடி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, பச்சடி செய்து சாப்பிட்றது, ரைத்தான்னு சொல்லுவாங்க, இந்த வெந்தய ரைத்தா. அந்த கீரையை என்ன பண்ணுறது நம்ம அப்புறமா கீரையோடு சேர்த்து பார்ப்போம். சரியா? அடுத்த முறை பார்ப்போம். இன்னொரு பொருளை பற்றி பார்ப்போம். என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.